ஒரு வேலையில் இருப்பாங்க. மோகன் நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன்னா ஒரு 6 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையும் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் மேனேஜர் எப்படி இருப்பார், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இது எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்பில் ஏதாவது சான்ஸ் கிடச்சுன்னா ஒரு ட்ரேடை போட்டு ஒரு 2000 பண்ணலாமான்னு ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்க. ஓகே, 2000 போயிட்டுருக்கும், ப்ராஃபிட் போயிட்டுருக்கும். அந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணலான்னு போகிறதுக்குள்ள மேனேஜர் கூப்பிட்டு வாப்பா தம்பி மீட்டிங்ன்ட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு போயிடுவாங்க. செஷனை முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மோகன் நான் போட்டு போனால் அதுக்குள்ளே என்ன ஆகிட்டேன், மேனேஜர் கூப்பிட்டாரு, அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்க்க எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ ஆஃபீஸ் போகிற கேண்டிடேட்டு ஃப்ளெக்சிபிளாக ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் போகிறது என்னது, ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ஆபத்து. பட் பீப்புள் அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எங்கே போனாலுமே என்னதான் சொல்கிறாங்க, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணு தான் சொல்கிறாங்க. ஆனால் சூப்பரான செக்மெண்ட் என்னென்னா இந்த கமாடிட்டி செக்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் போகிறவங்க. இல்லைனா நான் வந்து எனக்கு அந்த பதட்டம்லாம் வேணாம்ப்பா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா, பெட்டர் வே வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, கமாடிட்டி மார்க்கெட்டோட அட்வான்டேஜ் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்குது.